அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் 9 இருந்து 6 முதல் 12 வகுப்பு வரைக்கும் நடைபெற உள்ளது. 23ஆம் தேதி வரைக்கும். இதுல 6ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பாடத்துல அதிக மதிப்பெண் வாங்கறதுக்காக ஒவ்வொரு வகுப்புக்கும் 2 வினாத்தாள் போறதுக்காக நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். அந்த வகையில முதல் 2 வினாத்தாள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த 2 வினாத்தாளுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சாலே முக்கியமான கேள்விகள் தான் அதில் கொடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, இந்த 2 கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது ஷூராக சொல்லலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வாங்க முதல்ல மாடல் கொஸ்டின் 1 பார்த்துருவோம். அடுத்தது 2 பார்க்குறோம். மாடல் கொஸ்டின் 1, இது பார்த்தீங்கன்னா நமக்கு 100 மதிப்பெண்கள். புக் ஃபுல்லாக படிக்கணும். உங்கள் அரையாண்டுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இயலும் அடங்கிய இந்த அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மாதிரியே தான் இருக்கும். எல்லா கொஸ்டினையும் நம்ம படிச்சிருக்கணும். பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் வைஸ்லேயே உங்களுக்கு அரையாண்டு தேர்வு நடக்கும். அதற்கான ஒரு மாதிரி வினாத்தாள் தான் முதல் வினாத்தாளை நீங்கள் பார்க்க போகிறோம். சைடில் பாருங்கள், என்னன்னு பார்த்தீங்கன்னா இளந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வச்சுக்கணும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா பயிற்சி புத்தகம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக புத்தக வினாக்கள் மற்றும் முந்தைய அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் செப்டம்பர் 2020 ஜூலை 2024 வரைக்கும் 8 பப்ளிக் கொஸ்டின் இருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய மாதிரி இளந்தமிழ் வினாத்தாள் ஒன்று வச்சுக்கிறோம். இந்த ஒரு கொஸ்டின் பேங்கை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருந்தே ஆஃப்லைன்லேருந்து படித்தா கூட உங்களால் பப்ளிக்கில் நல்ல மார்க் வாங்க முடியும். ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் டெஸ்ட்டுன்னு தான் வரும். அதனால் இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு ஒரு டைம் சேவிங் நிறைய கிடைக்கும். அதாவது கொஸ்டின் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினை இது ஒன்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். இதற்கு ஆன்சரே இருக்காது. முதல் 15 1 மார்க் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொழித்திறன் பயிற்சியிலேருந்து ஒன்று கொடுத்தேன். 2வது பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, 3வது புக் பேக்கு, 4வது புக் பேக்கு, 5வது புக் பேக், 6வது பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி, 7 புக் பேக்கு, 8 கிரியேட்டிவ் கொஸ்டின், 9 புக் பேக், 10 புக் பேக், 11 கிரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ நம்ம பப்ளிக்கில் எப்படி கொஸ்டின் வருமோ அதை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம கொடுத்துக்கிறோம். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பாடலடி வினாக்கள். இந்த பாடலை படித்து ஒரு 4 வினாக்கள் வெளியிடுறோம். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பருடைய லிங்கை கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நமக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரே வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் இந்த 2 கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷூராக நல்ல மார்க் வாங்கலாம். எல்லாமே உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இதில் நான் வச்சுக்கிறேன். அது பகுதி 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க். பகுதி 2 இதில் பிரிவு 1 பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின், உரைநடை சிறுவினா. அது பிரிவு 2 பார்த்தீங்கன்னா செயல் சிறுவினா. பிரிவு 3 பார்த்தீங்கன்னா இலக்கண சிறுவினா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 கேள்வி எழுதலாம். ஒவ்வொருக்கும் 5 மார்க்கு. இதில் 38, 39, 42 இந்த 3க்கு மட்டும் அல்லது ஆப்ஷன் வரும். 40, 41 அல்லது வராது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்று காட்சியை கண்டு எழுதுக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்புக. 43, 44, 45 இந்த 3 வினாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43வது உரைநடை நெடுவினா, 44 பார்த்தீங்கன்னா விரிவான நெடுவினா, 45 பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அதாவது பொதுக்கட்டுரை. இதில் கிரியேட்டிவாகவும் கேட்பாங்க. நம்ம புக்கில் 3 பொதுக்கட்டுரை தான் இருக்குது. ஒன்று சான்றோர் தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், நீங்கள் சென்று கலை திருவிழா. இந்த 3 தான் நமக்கு பொதுக்கட்டுரையாக இருக்குது. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டியில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துக்கிறோம். எல்லாமே பப்ளிக்கில் வந்த கொஸ்டின்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அதனால் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 2 வினாத்தாளை முதல் வினாத்தாள் பார்த்துக்கிறோம். இன்னொரு காணொலியில் 2வது வினாத்தாள் நம்ம பார்த்துருவோம். இந்த வினாத்தாளுக்கான விடைகள் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண மறக்காதீங்க. இது முக்கியமான வினாத்தாள் 1. அடுத்த காணொலியில் முக்கியமான வினாத்தாள் 2 பார்ப்போம். 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது. நம்ம நாளைக்குள்ள உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம்.
நீங்க வந்து தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.